ஹலோ, வெல்கம் டு அவர் வீடியோ. ஸோ எஸ்டர்டே வீடியோவில் வந்து நம்ம போட்டிருந்தோம், மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 23,300லேருந்து 350 இந்த ரேஞ்சிக்கிட்ட வந்து ரிவர்சல் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து ஒரு 602 அப்படி இல்லைனா 341 இந்த ஒரு ரேஞ்சு வந்து லாங் டேர்மாக இருக்குது ஆக்சுவலி. பட் வந்து 602ங்கிறது வந்து இன்ட்ராடேயில் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கிட்ட வந்தோன்னா நிஃப்டி வந்து திரும்பி டேன் ஆகும் அப்சைடு அப்படின்னு என்னோடய ஐடியா இருக்குது. ஸோ வந்து இது 1 ஹவர் சார்ட். ஸோ நம்ம டைம் ஃப்ரேமை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே சார்ட் வச்சுருக்கேன். டே சார்ட்டில் நல்லா தான் இருக்குது மூமெண்டம் சொல்ல போனால். ஸோ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் லெவல் வந்து நமக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம பிக் ஸ்டாக்ஸ் தான் இருப்போம் ஸ்டாக்ஸ் எடுப்போம். ஸோ ஹெச்டிஎஃப்சி எஸ்டிடி வந்து நான் ஹெச்டிஎஃப்சி வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதேமாதிரி ஹெச்டிஎஃப்சி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி நிஃப்டியோட புல்லிஷ் போருக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் வந்து மார்ரேட்டாக இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹை தான். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுவுமே வந்து இன்றைக்கி ட்ரெயினிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. டிசிஎஸ்ஸுமே அதேமாதிரி ஐடிங்கிறனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ டிசிஎஸும் நேற்றுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதேமாதிரி டிசிஎஸும் வந்து ஒரு 0.5% ஏறி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி சப்போர்ட் பண்ண ஸ்டாக் இன்றைக்கி நமக்கு ட்ரேடபிள் ஆனது. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம என்னென்னு நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே.